இனி அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலனைக்கு எடுக்கக்கூடாது என மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு விண்ணப்பித்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அந்த விண்ணப்பத்தை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்ததற்கும் சுற்றுச்சூழல் அமைச்சக கூட்டத்தில் விவாதிப்பதற்கான நிகழ்ச்சி நிரலில் சேர்த்ததற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அணை அனைத்து அம்சங்களிலும் பாதுகாப்பானது என பல நிபுணர் குழுக்களால் மீண்டும் மீண்டும் கண்டறியப்பட்டு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவை என்று தெளிவாக தங்கள் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்யும் கேரள அரசின் நடவடிக்கையும் அதை பரிசீலனைக்கு எடுத்த மத்திய அரசின் நடவடிக்கையும் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட முறையில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். புதிய அணைக்கு அனுமதி கோரி கேரள அரசு மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கிறது என்று பாராமல் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பேபி அணையை பலப்படுத்த திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பேபி அணையை பலப்படுத்த முல்லை பெரியாறு அணையில் 152 அடி அளவுக்கு தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். உரிய அனுமதி பெறாவிட்டால் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்த கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் அருகே சிலந்தி ஆற்றின் குறுக்கே அம்மாநில அரசு தடுப்பணை கட்டும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக நாளிதழில் வெளியான செய்தி அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. தீர்ப்பாய அமர்வின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் விசாரணை நடத்தினர். அப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், தேசிய வனவிலங்குகள் வாரியம் ஆகியவற்றிடம் கேரள அரசு உரிய அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே அத்திட்டத்தை தொடர அனுமதிக்க முடியும் என பசுமை தீர்ப்பாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அவ்வாறு அனுமதி பெற்றிருந்தால் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உரிய அனுமதி பெற்றிருக்காவிட்டால் பணிகளை நிறுத்துமாறு கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கேரள நீர்வள ஆதாரத்துறை, வனத்துறை உள்ளிட்டவை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் தமிழ்நாட்டில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வுகள் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முடிவடைந்தன. இதையடுத்து மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இதனிடையே மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் 2வது வாரத்திற்கு தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் 2024-2025 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை திறப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் அதிகாரி பீலா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரது முன்னாள் கணவர் ராஜேஷ் தாஸை திருப்போரூர் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. சென்னை தையூரில் உள்ள தனது பங்களா வீட்டில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அத்துமீறி ஆதரவாளர்களுடன் சென்று காவலாளியிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் தனது செல்போனை பறித்து சென்றதாகவும் அவரது முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் ராஜேஷ் தாஸை கைது செய்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். தொடர்ந்து திருப்போரூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக ராஜேஷ் தாஸ் கூறியதால் அவரை கைத்தாங்கலாக அழைத்து சென்று நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராஜேஷ் தாஸை சொந்த ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
யூடியூபர் ஷவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பளித்தது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஷவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஷவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை இறுதி விசாரணைக்கு ஏற்க அரசு தலைமை வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவித்தார். ஷவுக்கு சங்கர் தாயார் தரப்பில் ஷவுக்கு சங்கர் கருத்தால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் தனது மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர். அதிகாரமிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதாகவும் வழக்கில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டால் அந்த நபர்கள் தங்கள் நோக்கத்தை அடைந்து விடுவர் என்பதால் அவசரமாக இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதாக நீதிபதி சுவாமிநாதன் விளக்கமளித்தார். காவல்துறை மனதை செலுத்தாமல் குண்டர் தடுப்பு சட்டத்தை பிரயோகித்துள்ளதாக கூறி ஷவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதே சமயம் நீதிபதி பாலாஜி ஷவுக்கு சங்கரின் தாய் மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த பிறகு ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். இருப்பினும் ஷவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் ஒருமித்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாநகர் பகுதி, கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. இதேபோன்று திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டை, திசையன் விலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவை காண முடிந்தது. கரூரில் மாயனூர், லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கெங்கவள்ளி என்ற இடத்தில் புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சுமார் 2000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம், தச்சன்விளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் 2000த்திற்கு மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. ஒரு வாழைக்கு குறைஞ்சது நாங்கள் இதுவரைக்கும் 400 ரூபாய் மேலே செலவாக்கியிருக்கோம். பட் இன்னும் இதை ஈல்டு விற்கும் போது குறைஞ்சது 600-700 ரூபா விற்று எங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற டைம் வந்து 60 நாள் தான் இருக்குது. நாங்கள் நகை கடன் அடை வச்சு பிறகு கடன் வாங்கி அப்படியெல்லாம் செய்தோம். இதனால் ஏற்பட்ட எங்களுக்கு நஷ்டம். இதேபோன்று வன்னியூரில் கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் கடும் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் தண்ணீரில் கற்களை கொட்டி தடுப்பு அமைத்தனர். கொட்டாரம், மயிலாடி, சுசீந்திரம், புத்தேரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. No bad bags. No, அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். டாடி பாவம். No, only push. இதேபோல்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 5வது நாளில் மீண்டும் வடகலை தென்கலை ஐயங்கார்கள் ஆபாச வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவமே இது. கோவில் விழாக்களில் திவ்ய பிரபந்தமோ வேத பாராயணமோ இரு பிரிவினரும் கோஷ்டிகளாக பாடக்கூடாது என கோவில் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் மீண்டும் காஞ்சிபுரம் கோவிலுக்கு இடையே வடகலை தென்கலை பிரிவினரிடையே நேற்று மீண்டும் மோதல் நிலவியது. பல ஆண்டுகளாக கோவிலுக்குள்ளேயே நிலவிய பிரச்சனை வீதிக்கு வந்துவிட்டதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். நடு ரோட்டில் இரு தரப்பினரும் ஆபாச வார்த்தைகளை உதிர்த்தது பொதுமக்களையும் காவல்துறையினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கோவில் நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த இந்த வார்த்தை போரால் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்து சமய அறநிலையத்துறையினர் இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவள்ளுவர் சாதாரண மனித பிறவி அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானவர் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பங்கேற்றார். இந்த விழாவில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்தது போன்ற புகைப்படம் வைக்கப்பட்டது. I think Tiruvalluvar is too big for any of us. We are small. And we must humbly accept it. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி தாம் திருவள்ளுவரின் சிஷ்யன் என்றும் முதல் முறையாக திருக்குறள் எப்படி தனது வாழ்க்கையில் வந்தது என்றும் நினைவு கூர்ந்தார். திருவள்ளுவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படாமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். ஒரு மாணவராக திருக்குறளை தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் மேற்கத்திய நாடுகளுக்கும் கொண்டு சேர்ப்பேன் என்றும் ஆளுநர் கூறினார். வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த விவகாரத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்த கருத்துதான் இது. மே 24ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் என அறிவித்து அதற்கான அழைப்பிதழை வெளியிட்ட ஆளுநர் மாளிகை திருவள்ளுவர் படத்தை காவி நிறத்தில் அச்சடித்திருந்தது. இதற்கு எதிர்வினை ஆற்றிய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநரின் பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்றார். அதுபோல என்னமோ நம்முடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நமக்கு வச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அணிவிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. இதேபோன்று தற்போது திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவதற்கான அவசியம் என்ன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். காவி அவருக்கு இதை அணிந்து அதுல திருவள்ளுவர் சித்தரிப்பது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாத ஒன்று. கவர்னருக்கு எவ்வளோ 1000 நாள் இருக்கு. அது இப்போ போய் திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ போய் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? திருவள்ளுவருக்கு சாதி, மதம், இனம் கிடையாது என்ற ஜெயக்குமார் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவம் தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சு. மக்களவைத் தேர்தலில் பாஜகவை விட குறைவான வாக்குகள் பெற்றால் தனது கட்சியை கலைத்து விடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக சவால் விடுத்தார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் மாநிலங்களில் பாஜக 3வது கட்சியாக உருவெடுக்கும் என்று அண்ணாமலை கூறிய கருத்திற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து பெறும் வாக்குகளை விட தாங்கள் குறைவாக பெற்றால் தனது கட்சியை கலைத்து விடுவதாக கூறினார். தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவம் தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சு. யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீ சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். தொடர்ந்து பேசிய அவர் ராமர் பெயரை சொல்லி எடுபடாததால் தன்னையே கடவுளாக மோடி கூறுகிறார் என்ற சீமான் சூரியன் குறித்த ஆய்வையும் விமர்சித்தார். சந்திரமனத்துக்கு ராக்கெட் விடுற இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாற்ற துப்பு இல்ல, கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற, அங்க விடுறேன். சூரியனை போய் பாக்குறேன். 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன். இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பாக்குறேன்? சூரியன் திமுக சின்ன ஒன்று பக்கத்துல சூரியன், அதை வேணா பாக்குறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு 3வது பெரிய கட்சி யார் என்பது மக்களுக்கு தெரியும் என சீமான் கூறினார். இப்படி ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் அகிலா யானை திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவில் யானைதான். கடந்த 2002ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி அசாமில் பிறந்த அகிலா யானை கடந்த 2011இல் அப்போதைய அதிமுக ஆட்சியின் போது திருவானைக்காவல் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. 13 ஆண்டுகளாக கோவில் பூஜைகளில் பங்கேற்று வரக்கூடிய இந்த யானை இறைப்பணியாற்றி வருகிறது. இறைப்பணி மட்டுமின்றி கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளையும் அகிலா யானை வெகுவாக வசீகரித்து வருகிறது. இந்நிலையில் அகிலாவுக்கு பிறந்தநாள் ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றது. கஜ பூஜைக்கு பிறகு நூற்றுக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் இணைந்து ஹாப்பி பர்த்டே என்று கோரஸாக பாடி அகிலாவை வாழ்த்தினர். பிறகு அகிலாவுக்கு பிடித்தமான பழங்கள், காய்கறிகள், பொரி, இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பிரத்யேக குளத்திலும் அகிலா உற்சாக குளியல் போட்டு மகிழ்ச்சி அடைந்தது.
யானைக்கு பிறந்தநாள் கொண்டாடிய பக்தர்கள் தங்கள் வீட்டில் ஒருவருக்கு பிறந்தநாள் என்பதாகவே கருதி அகிலாவுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.